வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பயரை வச்சு ஒரு லட்டு தான் செய்து கொள்ள போகிறோம். இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் பயர் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பயர் இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை முதல்ல வறுத்து கொள்ள போகிறோம். இப்போ இது வறுக்க அடுப்பு நல்லா குறைய வச்சு பயறு பொன்னிறமாக வார அளவுக்கு வறுத்து கொள்ளணும். அதோட நல்ல ஒரு வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து கொள்ளுவோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பயறு சுத்தமாக இல்லை, தூசுகள் எதுவும் இருக்கும்னு சொன்னால் ஒரு தடவை கழுவி கொள்ளுங்க. கழுவிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு வறுத்து கொள்ளணும். இப்போ எனக்கு பயறு நல்லா வறுபட்டு வந்துட்டுது. இப்போ இதை இறக்கி கொள்ள போகிறேன். இறக்கி உடனே இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டு கொள்ளணும். இப்போ எனக்கு இந்த பயறு ஆறி வந்துட்டுது. ஆறுனா பிறகு அரைச்சி கொள்ள போகிறோம். இதை நீங்கள் அரைக்க நல்லா அரைச்சி கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரிக்க தேவையில்லை. ஒருவேளை கொஞ்சம் கட்டையில் இருக்கிற மாதிரி அரைச்செடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை அரிச்செடுத்து கொள்ளணும். நான் நல்லாவே அரைச்சி கொள்ள போகிறேன். இதோட நான் இன்றைக்கு இப்போ இந்த வாசத்துக்காக ஏலக்காய் தூளாக சேர்த்து கொள்ள போகிறேன். நீங்கள் ஒருவேளை ஏலக்காய் தூள் இல்லை என்று சொன்னால் ஏலக்காயும் ஒரு 3 ஏலக்காய் இந்த நேரம் சேர்த்து அரைச்சி கொள்ளுங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்போ பயறு எல்லாம் அரைச்செடுத்தாச்சுது. இப்போ இதோட சீனி சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி சேர்க்க போகிற சீனியில் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவு ப்ரௌன் சீனி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சீனி வேணும்னாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் சர்க்கரையோ பனங்கட்டி இப்படி எதுண்டாலும் உங்களுக்கு விரும்பின மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அது உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கிறேன். இது ஒரு அளவான இனிப்பாக இருக்கும். இப்போ இதையும் பவுடராக அரைச்செடுத்து கொள்ள போகிறோம். இப்போ அரைச்செடுத்த சீனியையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதை இனி நாங்கள் குழைச்சி கொள்ளணும். குழைக்கிறதுக்கு இதுக்கு இன்றைக்கி நெய் சேர்த்து தான் குழைச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு சேர்க்குறதுக்கு நெய் பாருங்க, நான் 1/4 கப் அளவு நெய் எடுத்துருக்கிறேன். இது உங்களோட குழைக்க உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இது 1/4 கப் நல்லா அளவாக இருக்கும். அதோட கஜுவும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். கஜுவோட நீங்கள் கச்சான் இப்படி ஏதும் சேர்த்திங்கன்னு சொன்னால் கடி வழக்க நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த அளவு கஜு எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த நெய்யில் கஜுவை வதக்கிறது கொள்ளுவோம். இப்போ நான் கஜு வதக்கே எல்லா நெய்யையும் விட்டுக்கொள்கிறோம். என்ன சொன்னால் நெய் சூடாகத்தான் நாங்கள் அதுக்கு குழைக்க சேர்த்துக்கொள்ளணும். அப்படியே எல்லா நெய்யையும் விட்டுட்டு இதிலேயே கஜுவை வதக்கிட்டு அப்படியே அந்த நெய்யோடு சேர்த்து குழைச்சி கொள்ளலாம். இப்போ எல்லா கஜுவையும் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதை இறக்கி கொள்கிறேன். இப்போ இதை சூடாகவே நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறதால கொஞ்சம் மாறினோன்னா கையால் குழைச்சி கொள்ளணும். இது நீங்கள் சூடாகவே இந்த நெய்யை சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா கலந்து குழைச்சி முடிய நல்லா பிடிவிடக்கூடிய தன்மைக்கு வரும். இப்போ இதை நீ கையால் நல்லா குழைச்சி கொள்ளுவோம். இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்து நல்லாவே அந்த நெய் எல்லா இடமும் படுற மாதிரி குழைச்சி விட்டாச்சுது. இனி நாங்கள் உருண்டையெல்லாம் பிடிக்க போகிறோம். இப்போ குழைச்சதால் கையில் கொஞ்சம் ஒட்டுப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் திருப்பி இருக்கா கையை கழுவி துடைச்சி போட்டு பிடிச்சோம்னு சொன்னால் கையில் எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை, சும்மாவே பிடிச்சி கொள்ளலாம். ஆனால் கையில் ஒட்டுப்படாமல் இருக்கும். அதால் திருப்பி இருக்கா கையை கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு ஈரம் படக்கூடாது துடைச்சிட்டு பிடிச்சி கொள்ளுவோம்.
இப்போ இதில் உருண்டைகள் பிடிச்சிக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்ற அளவில் பிடிச்சிக்கொள்ளுங்க. நான் ஓரளவு சின்னனாக தான் பிடிச்சிக்கொள்கிறேன். இப்படி பிடிக்க நல்லாவே இப்படி இறுக்கி அமர்த்தி அமர்த்தி பிடிச்சிங்கன்னு சொன்னால் தான் அந்த உருண்டை வெளியிலையும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், மற்றது நல்ல இறுக்கமாக உடப்படாமல் இருக்கும். நீங்கள் இதை பிடிக்க கையில் தண்ணி இல்லாமல் நல்லா கழுவிட்டு நல்லா துடைச்சி கொள்ளுங்க. என்று சொன்னால் தண்ணி இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் இது 2 கிழமைக்கிட்ட வச்சு சாப்பிட்றோன்னு சொன்னால் பழுதாயிரும். பாருங்கள் நல்லா அழுத்தமாயே உருண்டை வருது. நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா. இதில் மேலால் நீங்கள் வதக்க கஜு இருந்ததுன்னு சொன்னால் எடுத்து வச்சுருந்தா கொஞ்சம் எடுத்து வச்சு நான் வழியில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் மேலால் இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் பார்க்கவும் வடிவாக இருக்கும். வச்சுட்டு திருப்பி நல்லா அமர்த்தி பிடிச்சி கொள்ளுவோம். பாருங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்போ நான் எல்லா லட்டும் பிடிச்செடுத்துட்டேன். எனக்கு இதில் நான் எடுத்த அளவுக்கு 10 லட்டு வந்திருக்குது. இதை நாங்கள் காற்று போகாமல் டின்னில் போட்டு நல்ல இறுக்கமாக மூடி வச்சோம்னு சொன்னால் 2 கிழமைக்கு பழுதாகாது. அதோட தண்ணியெல்லாம் படாமல் காற்று போகாமல் இருக்கணும். உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.